வருஷதே வருஷதே சிருஜதி, அதாவது வருஷதே நமஹா, எவன் ஒருவன் இதையெல்லாம் இப்போ ஜலத்தை எல்லாம் ஈர்த்தாச்சு, மறுபடியும் நமக்கு மழை கொட்ட வேண்டும், மழைக்கு காரணமாக இருக்கின்றானோ. வருஷதே நமஹா வருஷதே நமஹா. 23வது ஸ்லோகம். ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதः ஏஷ சைவாக்னிஹோத்ரம் ச பலம் சைவாக்னிஹோத்ரிணாம். முதல் நாமாவுக்கு இந்த இடத்துல அர்த்தம் சொல்றார் வியாக்கியாதா. ஏஷ கரணேஷு சுப்தேஷு பரதேஷு ஸ்வயம் அனுபரசக்தி நித்யசித்ரூபோ ஜாகர்த்தி நிஜமண்டலாதர்ஷனத்தः பிராணிஷு சுஷுப்தேஷு தத் கோச்சர தேசஸ்தே ஸ்வமண்டலே ஜாகர்த்திச்ச. பொதுவாக ஜாகிரத் தசா அப்படின்னா இப்போ முழிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம், நீங்களும் முழிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் முழிச்சுட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு நினச்சிக்க வேண்டியது தான். இப்போ முழிச்சுட்டு இருக்கோங்கிறச்ச நம்ம பஞ்ச இந்திரியங்களும் ஆக்டிவாக இருக்குது இல்லையா. இப்போ நான் சொல்லும்போது யாராவது எங்கள் காலத்தில் வந்து சாத்தம்தோ இல்லாட்டா ஒரு திருக்கண்ணமதோ பண்ணால் நல்ல வாசனை வரும், அதை சாப்பிட்ணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆல் மை சென்சஸ் ஆர் ஆக்டிவ். அதே சமயத்தில் சித்து உள்ளு இருக்கக்கூடிய மனசு அதுவும் ஆக்டிவாக இருக்குது. இது ஜாகிரத் திஷா. அடுத்தது கொஞ்சம் லைக்கும், அதாவது அந்த பஞ்ச இந்திரியங்கள் இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் லைக்கும். அந்த கான்ஷியஸ்னஸ் மட்டும் நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஜீவாத்மாவும் அந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கும். ஃபுல்லாக சென்சஸ் அடங்கியிருக்காது. நான் தூங்கும் போதும் ஸ்வப்ன தசா இருக்கும்போதும் ஓரளவுக்கு சென்சஸ்லாம் ஆக்டிவாக தான் இருக்குது, ஆனால் ஜாகிரத் தசா இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அடுத்தது ஜாகிரத் தசா, ஸ்வப்ன தசா, அப்புறம் வந்து சுஷுப்தி. இந்த சுஷுப்தி தசாக்கெல்லாம் போயிட்டோம்னா அப்போ அந்த சித்து மட்டும் ஆக்டிவாக இருக்குது, பஞ்ச இந்திரியங்கள் ஒன்றுமே ஆக்டிவாக இல்லை. அப்போ எவன் ஒருவன் உள்ளிலிருந்து செயல்படுகின்றானோ அவனே தான் பஞ்ச இந்திரியங்கள் ஜாகிரத் தசையில் இருக்கும் போதும் நம்மளை காக்கின்றான். அப்படியே ஜாகிரத்திலேருந்து சுஷுப்தி போற வரைக்கும் எவன் காத்துட்டு இருக்கானோ. சுப்தேஷு ஜாகர்த்தே நமஹா, அப்பேற்பட்ட சூரியன். சுப்தேஷு ஜாகர்த்தே நமஹா சுப்தேஷு ஜாகர்த்தே நமஹா. அடுத்தது பூதேஷு பரிநிஷ்டிதோ அந்தர்யாமிதயா ஸ்திதா, எவன் ஒருவன் அத்தனை பூதங்களுக்கும் உள்ளிருந்து அந்தர்யாமியாக இருக்கின்றானோ அவனுக்கு அந்தர்யாமிதயா ஸ்திதா அந்தர்யாமி ஸ்திதாய நமஹ அந்தர்யாமி ஸ்திதாய நமஹ. அடுத்தது அக்னயः பஞ்சேந்திரிய லக்ஷணாः பஞ்சாக்னயஸ்தேஷு ஹோத்ரம் ஹோமஸ்தத் விஷயானுபவ ரூபः. பஞ்ச இந்திரியங்களும் பஞ்ச அக்னியை பிரதிபாத்தியமாக கொள்ளுமாம். These 5 senses are equal to or contained within them the 5 fires. எந்த ஒரு வஸ்துவானது இதனால் நாம் கிரகிக்கின்றோமோ, அந்த வஸ்துவினால் கிரகித்துவிட்டு ஞானம் ஏற்படுத்தி அதனால் அக்னிஹோத்திரம் செய்கின்றோமோன்னுட்டா நான் அக்னிஹோத்ரியா? அக்னிஹோத்ரி கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம மூதாதையர்கள், உங்கள் மூதாதையர்கள், என் மூதாதையர்கள் இருந்திருப்பா. இப்போ அக்னிஹோத்திரத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏதோ சில மகான்கள், சில அக்னிஹோத்ரிகள் இருக்காளே ஒழிய அவ்வளவு பிரசித்தமாக இல்லை. அப்பேற்பட்ட அக்னிஹோத்ரிகள் இப்போது யாராவது அக்னிஹோத்ரிகளாக இருந்தால் அவள் பார்த்துட்டு இருக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு எல்லா விஷயம் தெரியும். இப்போ நான் சொல்லக்கூடிய 2 வார்த்தை தான் தெரிஞ்சவா தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரியும். அப்படி யாராவது அக்னிஹோத்ரிகள் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தான அத்தனை பேருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். அக்னிஹோத்திரம் தான் நமக்கு பிரதானம், அதுதான் நம்மை காக்கின்றது என்பது பெரியோர்களுடைய எண்ணம். அப்பேற்பட்ட அக்னிஹோத்திர ஸ்வரூபியாக இருப்பவனும் பெருமாள் தான். அக்னிஹோத்ராய நமஹ அக்னிஹோத்ராய நமஹ. அடுத்த நாம அக்னிஹோத்ரிணாம் பாஹ்யாபியந்தராக்னிஹோத்ரானுஷ்டான த்ரிகாம் பிராப்யம் யத் ஸ்வர்காபவர்க ரூபம் பலம் தத் பிரதஸ்ச. எவன் ஒருவன் உள்ளிருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய எதிரிகளை அக்னிஹோத்ரிகளுக்கு போக்கி அந்த அக்னி சாட்சா்காரம் அடைந்து அக்னி சாட்சா்காரத்தால் அதற்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சூரியனை அடைந்து சூரியனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்ம தரிசனத்தை சாட்சா்காரத்தை அளிக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு அக்னிஹோத்ர பல பிரதன் என்று பெயர். அக்னிஹோத்திரம் செய்பவர்களுக்கு பலத்தை கொடுக்கின்றான். அக்னிஹோத்திர பலப்பிரதாய நமஹ அக்னிஹோத்திர பலப்பிரதாய நமஹ. அடுத்தது 24வது ஸ்லோகம். தேவாஸ்ச க்ரதவஸ்சைவ க்ரதூனாம் ஃபலமேவ ச யானி கிருத்யானி லோகேஷு சர்வேஷு பரமப்ரபுः. தேவாஸ்ச தேவாः क्रतु देवा अष्टौ वसव एकादश रुद्रा इत्यादि क्रमेणोपदिष्टास्त्रय त्रिंशत् देवाः. अष्टवसुक्कल, एकादश रुद्रர்கள், द्वादश ஆதித்யர்கள், 12, 11
அப்படின்னா 23, 8 பேர் வசுக்கள், 23 8 சேர்ந்து 31 ஆச்சு. விஞ்சி இருக்கக்கூடிய 2 பேர் ஒரு கணக்கு பார்த்தா அஸ்வினி தேவதைகள்னு 2 பேர் வச்சுப்போம், அல்லது இன்னொரு கணக்கு வச்சு பார்த்தா இந்திரன் ப்ரஹஸ்பதி. அதனால ஒன்னும் அஸ்வினி தேவதைகள் 2 பேர், இல்லாட்டா இந்திர ப்ரஹஸ்பதி இவா 2 பேர், 31 2 சேர்ந்து 33. இந்த அத்துணை தேவதைகளும், இந்த தெய்வங்கள் இருக்கா இல்லையா, 33 அமரர்க்கு முன் சென்று, அத்தனை பாருங்க எப்படி ராமாயணத்தை சொல்லப்பட்டிருக்கு அதே ஆண்டாள் சொன்னா, 33 அமரர்க்கு முன் சென்று. ஆழ்வார் எடுத்தார் எண்மர், ஈரருவர், ஓரிருவர், இந்த மாதிரி ஒரு கணக்கு எடுத்து சொல்வார் ஆழ்வார். அப்பேற்பட்ட தேவாஸ்ச அந்த தேவர்கள் கிரதவஹா சோமாத்யஸ்வ மேதாந்தஹா. கிரதவஹான கிரது யஜ்யங்கள், அது சோமயாகம், அஸ்வமேதம் முதற்கொண்ட யாகங்கள், இந்த தேவதைகளை முன்னிட்டு செய்யக்கூடிய யாகங்கள். கிரதூனாம் பலமேவச்ச, அந்த யாகங்களினால் ஏற்படக்கூடிய பலனும், அந்த யாகம் செய்வதனால் ஒரு பலன் இருக்கு இல்லையா, யானி கிருத்தியானி லோகேஷு சர்வேஷு பரமபிரபு, அத்தனையும் சென்றடைவது நாராயணனான சூரிய நாராயணனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவான நாராயணனுக்கு. அதனாலதான் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா, வஷட்காரஹாங்கிற நாமத்துக்கு பகவத்பாதாள் தன்னுடைய சஹஸ்ரநாம பாஷ்யத்துல யஜ்ஞோவை விஷ்ணு, யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் விஷ்ணுதான், அதனால அத்தனை பலத்துக்கும் அதிகாரி அவன் தான் சொன்னார். அப்படின்னா தேவர்களை முன்னிட்டு செய்யக்கூடிய யாகங்கள், யாகத்திலான் வரக்கூடிய பலன் எல்லாமே இவனைத்தான் சென்றடையும். நீங்க எந்த யாகம் பண்ணுங்கோ, பெருமாளை நோக்கி சுதர்சன ஹோமமோ, இல்லாட்டா பூவராக ஹோமம், லக்ஷ்மி நிருசிம்ம ஹோமம், ஸ்ரீசூக்த ஹோமம், புருஷ சூக்த ஹோமம், நவகிரகங்களை முன்னிட்டு செய்யக்கூடிய ஹோமம், கணபதி விநாயக பெருமானை முன்னிட்டு செய்யக்கூடிய கணபதி ஹோமம், அம்பாளை முன்னிட்டு செய்யக்கூடிய சண்டி ஹோமம், ருத்ரமூர்த்தியை முன்னிட்டு செய்யக்கூடிய மிருத்யுஞ்சய ஹோமம், ஸ்ரீருத்ரத்தை வைத்தே செய்யக்கூடிய யாகம், எந்த யாகம் செய்தாலும் கிரதூனாம் எல்லா யாகங்களும் அடங்கியிருக்கு. அதற்கு பலதாத்தா, அதற்கு பலனாக கொடுப்பவன் நாராயணன் அப்படின்னு சாஸ்திர சம்மதம். அதனால இந்த இடத்துல சொன்னார் கிரதவஹா சோமாத்யஸ்வ மேதாந்தஹ, கிரது பலம் ஸ்ருத்யுக்தம் ஸ்வர்காதி. நீங்க ஸ்வர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு பண்றீளோ, இல்லாட்டா உள்ள இருக்கக்கூடிய எதிரிகள் ஒழிய வேண்டும், அல்லது செல்வம் நிறைய சேர வேண்டும், பயம் பேய் பிசாசு முதலான எந்த ஒரு துஸ்வப்னமும் வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணாலும் அத்தனைக்கும் பலனாக கொடுப்பவர் இந்த சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமாள். அதனால இந்த நாமா பரமசமர்த்தாய பகவதே பிரம்மணே நமஹ, பரமசமர்த்தாய பகவதே பிரம்மணே நமஹ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வியாக்கியாதா திலகர் ராமவர்மருங்கிறவர் திலக வியாக்கியானத்துல சொல்றார். திலகர்னு சொல்லுவார், வியாக்கியானத்து பேர் தான் திலகம், அவர் பேர் ராமவர்மா, ஆனா திலகர் சொல்லுவார்னு சொல்லுவா. அதனால கதகர் முன்னாடி இருந்த ஒரு கதகர் அல்ல கதகர், அந்த கதகர் ஒரு பிரசித்தமான வியாக்கியாதா ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு. அதுல அவர் வியாக்கியானம் பண்ணும்போது ஆதித்ய ஹிருதயத்தில் 125 நாமாக்கள் இருக்கிறதா சொல்றாராம். தீர்த்தர், மகேஸ்வர தீர்த்தர் முதலானவர்கள் 108 நாமாக்கள் இருக்கிறதா சொல்றா. நம்ம 125யுமே கவர் பண்ணிட்டோம். 108 125க்கு அந்தர்கதம் தானே, கவர் பண்ணியாச்சு. அது சொல்லிட்டு 25வது ஸ்லோகம், ஏ நமாபத் சுக்ருச்ரேஷு காந்தாரேஷு பயேஷு ச கீர்த்தயன் புருஷ கஷ்டித் நாவசீததி ராகவ. அகஸ்தியர் சொல்ற ராகவனான ராமனை பார்த்து, ரகுகுலோத்தமா ராகவா, உன்னை வியாஜமாக வைத்துக்கொண்டு சொல்கின்றேன், யாரெல்லாம் இதை படிக்கிறாளோ, நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் கேட்டு இருக்கேன், நித்தியப்படி சொல்லக்கூடியவா இருப்பா, அத்தனை பேருக்கும் கிருச்ரேஷு காந்தாரேஷு பயேச்சுச்ச எந்த விதமான ஒரு தீங்கும் வராது. காட்டுக்குள் நடுக்காட்டுக்குள்ள போய் தவித்தாலும் சூரிய பகவான் வழிகாட்டுவர். கீர்த்தயன் புருஷ கஷ்டித் நாவசீததி ராகவ, அவளுக்கு எந்த விதமான பெரும் துன்பங்கள் எல்லாம் வராது இந்த ஆதித்ய ஹிருதயம் படித்தால். 26வது ஸ்லோகம், பூஜயஸ்வைனமேகாக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம் ஏதத் த்ரிகுணிதம் ஜப்த்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி. எதற்கு 3 முறை சொல்ல வேண்டும்? பூஜயஸ்வைனமேகாக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம், தேவதேவனாக ஜகத்பதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான நாராயணனை அந்தர்யாமியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதித்யனாக, ரவியாக, பாஸ்கரனாக, தமோக்னனாக, ஹிமக்னனாக இருக்கக்கூடிய சூரியனுக்காக சொல்லப்பட இந்த ஸ்லோகத்தை ஏதத்து த்ரிகுணிதம் ஜப்த்வா 3 முறைகள் சொல்லக்கூடியவனுக்கு யுத்தேஷு விஜயிஷ்யசி, நீ எப்படி இப்போது இன்னும் சற்று நேரத்தில் யுத்தத்தில் வெற்றி அடையப் போகின்றாயோ அதுபோல் அந்தந்த பக்தர்களுக்கு வெற்றி உண்டாகும். அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் துவம் ஜஹிஷ்யசி, ஜஹிஷ்யசின்னு இருக்கு, நிறைய பாட்டத்தில் விஜயிஷ்யசின்னு இருக்கும். ஏவ முக்த்வா ததாகஸ்தியோ
ஜகாம யதாகதம். நிசந்தேகமாய் ராமா நீ ராவணனை ஜெயிப்பாய், ராவணம் துவம் வதிஷ்யசி, கொன்று விடுவாய். அதை சொல்லிட்டு ஏவ முக்துவா, இதை சொல்லிவிட்டு அகஸ்தியர் இவ்வளவு நாளி சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை ராமனே, அவனே பரமாத்மா, அவனுக்கு ஏன் சொல்லணும்னு கேட்டால் அவர் தான் மனுஷன் மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு. மனுஷன் என்று நினைத்து சொன்னார். ஆனால் அப்பா நீ தான் நாராயணன் தெரியும் எனக்கு, உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல, அதனால உனக்கு ஞாபகப்படுத்துறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கலாம். சொல்லிவிட்டு ஏவ முக்துவா இதெல்லாம் சொல்லிவிட்டு ததா அகஸ்தியோ ஜகாமச்ச யதாகதம், அவருடைய ஸ்வஸ்தானத்துக்கு சென்றடைந்தார். லங்கை வரைக்கும் வந்திருக்கார். மறுபடியும் சேத்து வழியா நடந்து போய் தமிழகத்தில் வந்து அகஸ்தியர் கூடத்தில் தங்கியிருப்பார். இது 27வது ஸ்லோகம். 28வது ஸ்லோகம். ஏதத் ஸ்ருத்வா மகாதேஜா நஷ்டசோகோ பவத்ததா தாரயாமாச சுப்ரீதோ ராகவஹ பிரயதாத்மவான். இதை கேட்டுவிட்டு ராமனுக்கு இருந்த சற்ற கிளேஷம் துக்கமெல்லாம் தொலைந்து அந்த திருமுகமானது அப்போது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. மோட்டிவேஷன் அவ்வளவு கிடைச்சுட்டான் ராமருக்கு. இதை கேட்டு ரொம்ப சுகத்தோடு நல்ல ஒரு சாந்தமான மனசோடு இந்த மந்திரத்தை தான் ஜபித்தார். அதனால தாரயாமாச சுப்ரீதோ ராகவஹா பிரயதாத்மவான். அவர் திருமுக மண்டலத்தை பார்த்தாலே அழகாச்சே. வடுவூர் ராமனாக இருக்கட்டும், நீங்க வந்து தில்லைவளாக ராமனை போய் சேவிங்க, ஏரிகாத்த ராமன் மதுராந்தகத்தை போய் சேவிங்க, புன்னைநல்லூர்ல இருக்கக்கூடிய ராமனை போய் சேவிங்க, அதே மாதிரி புள்ளம்பூதங்குடியில இருக்கக்கூடிய ராமனை சேவிங்க, எந்த ராமர் பத்ராச்சல ராமரை சேவிங்க, ஹிரேமகளூருல இருக்கக்கூடிய ராமரை சேவிங்க, திருப்பரையாறுல இருக்கக்கூடிய ராமனை சேவிங்க. அவனுக்குன்னு ஒரு சாந்தமான திருமுகம் இருக்கும். அதுதான் சொன்னார் தாரயாமாச சுப்ரீதோ. சுப்ரீதோ நல்ல ப்ளீசிங் ஃபேஸ். ராகவஹா பிரயதாத்மவான் நஷ்டசோகோ அபவத்ததா, துக்கம் போயிடுத்து, கிளேஷம் போயிடுத்து. 29வது ஸ்லோகம். ஆதித்யம் பிரேக்ஷ்ய ஜப்த்வேதம் பரம் ஹர்ஷமவாப்தவான் திராச்சம்ய சுச்சிர் பூத்வா தனுராதாய வீரியவான். ஆதித்யனை பார்த்தாராம். இப்போ மத்தியான வேளையில கிட்டத்தட்ட அகஸ்தியர் வந்து சொல்லியிருக்கணும். சொல்லி கேட்டு விட்ட ராமர் அங்க ஆகாசத்தில் இருக்கக்கூடிய ஆதித்யனை பார்த்தாராம். ஏன்னா மத்தியான வேளையில ஆதித்யனை பார்க்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். பார்த்தார். ஆதித்யனை பார்த்து விட்டு தியானித்தாராம். ஒரே சந்தோஷமாம் அவருக்கு. அப்ப என்ன பண்ணார்னர், திரிராச்சம்ய சுச்சிர் பூத்வா. இப்போது இவ்வளவு நாளி யுத்தம் எல்லாம் செய்த பிறகு மறுபடியும் யுத்தம் செய்ய வேண்டும். மத்தியான வேளை திரிர் ஆச்சமனம், 3 முறை ஆச்சமனம் செய்தாராம். திரிர் ஆச்சம்ய சுச்சிர் பூத்வா, சுச்சி அடைந்து விட்டார். ஆதித்ய ஹிருதயம் கேட்டு மனதளவில் சுச்சி அடைந்தார். ஆச்சனம் செய்து ஷரீரத்தின் அளவில் சுச்சி அடைந்தார். திரிராச்சம்ய சுச்சிர் பூத்வா தனுர் ஆதாய வீரியவான். வீரியவானாக இருக்கக்கூடிய ராமர் தனுஷை, கோதண்டத்தை ஏந்தி, அம்புரா தூணியை ஏந்தி பல அந்த ஒரு தைரியத்தோடு, எப்பவுமே தைரியம் உண்டு, அந்த தைரியத்தோடு அந்த புன்னகையோடு யுத்த களத்துக்கு சென்றாராம். தனுராதாய வீரியவான். 30வது ஸ்லோகம். இதெல்லாம் வந்து உத்தராங்கம். நடுவில் இருக்கக்கூடிய நாமாவளி நாமாக்கள் ஆயிடுத்து. இப்போ உத்தராங்கம் பலஸ்ருதி மாதிரி. ராவணம் பிரேக்ஷ்ய ஹிருஷ்டாத்மா ஜயார்த்தம் சமுபாகமத் சர்வயத்னேன மஹதா வதே தஸ்ய திருதோ பவத். சந்தோஷத்தோடு கூடிய ராமன் எதிரே இருக்கக்கூடிய ராவணனிடம் சென்று நின்றானாம். ராவணம் பிரேக்ஷ்ய ஹிருஷ்டாத்மா ஜயார்த்தம் சமுபாகமத் சர்வயத்னேன மஹதா வதே தஸ்ய திருதோ பவத். ஒரு திருட விரதம் பூண்டானாம். என்னன்னா இந்த ராவணனை அழித்து, இந்த மாதிரி பெண்களிடத்தில் அபச்சாரம் செய்யக்கூடிய அரக்கர்களை அழித்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்ய வேண்டும், லங்கைக்கு விபீஷணன் போன்று நல்ல ராஜாவை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு திடகாத்திரமான மனசோடு சென்றானாம். 31வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். அத ரவிரவதத் நிரீக்ஷ்ய ராமம் முதிதமனஹ பரம் பிரஹ்ருஷ்யமானஹ நிஷிச்சரபதி சம்க்ஷயம் விதித்வா சுரகண மத்யகதோ வசஸ்த்வரேதி. அதையெல்லாம் தன்னை பற்றி சூரிய பகவான் தன்னை பற்றி, அவனுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நாராயணனை பற்றி இருக்கக்கூடிய குஹ்யமான அந்த ஆதித்ய ஹிருதயத்தை உயர்ந்த மகரிஷியான அகஸ்தியர் ராமருக்கு சொல்றதை பார்த்துட்டே இருக்கார். அவர் தான் ஆகாசத்தில் இருக்காரே. இதை பார்த்து விட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாராம். ஏன்னா ராமரை வியாஜமா வச்சுட்டு ஆதித்ய ஹிருதயம் சொன்னா ஆதித்ய ஹிருதயம் சுப்பிரசித்தமாயிடும். இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்டேயோ ஒரு பெரிய ஒரு தளபதி கிட்டேயோ நம்ம போய் வந்து ஏதாவது ஒரு படத்தையோ இல்லாட்டா ஏதாவது ஒரு புக்கையோ வெளியிட்டா என்ன பெருமைன்னா புக்குக்கு நல்ல சேல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆதித்ய ஹிருதயம் ராமன் எப்போது ஸ்வயம் தானே கேட்டானோ, தானே அகஸ்தியர் சொல்ல ஜபித்தானோ, அப்போ ஆதித்ய ஹிருதயம் பிரசித்தமாயிடும். ஆதித்யனுக்கு ஒரே சந்தோஷம். அதனால இப்போ ராமர் யுத்த களத்துக்கு போறார். ராவணனை முன்னிட்டு, ராவணனை எதிர்த்து அகஸ்தியர் தன்னோட இடத்துக்கு போயிட்டார்.
சூரிய பகவானுக்கு சந்தோஷம். அப்ப என்ன சொன்னார்? சுரகண மத்தியகதா, சுரகணங்களுக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆதித்யன் சொன்னாராம், வச்சஹா துவரத இதி, துவர துவர, சீக்கிரமா போ, சீக்கிரமா போறாமா, சீக்கிரம் இந்த யுத்தத்தை முடின்னு சொன்னாராம். இதை சொல்லிவிட்டு ஒரு பின் குறிப்பு, இது ஏனைய வியாக்கியானங்கள்ல இல்ல, கோவிந்தராஜியம்ங்கிற பூஷண வியாக்கியானத்துல கோவிந்தராஜர் சொல்றார், அயம் ச சர்கா, இந்த சர்க்கமானது, இது அடியனுக்கு தெரிஞ்சவருக்கு 105வது சர்க்கம் நினைக்கிறேன் ஸ்ரீமத் ராமாயணத்துல. சர்கா கேஷூச்சித்து கோஷேஷு ந திருஷ்யதே, சில கோஷங்கள்ல இல்ல, சில மேன்யூஸ்கிரிப்ட்ஸ்ல இல்ல இந்த ஆதித்ய ஹிருதயம். உடாரினா ந வியாக்கியாதஸ்ச, அவருக்கு முன்னதாக இருந்த வியாக்கியாதா அவர் இந்த சர்க்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணல. அதனால இந்த ஆதித்ய ஹிருதயமானது ஆத்தென்டிக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகின்றது. இப்ப நான் இது ஆத்தென்டிக்கான்னு இருக்குங்கிறத நான் கேட்கல, கோவிந்தராஜரே தன்னுடைய பூஷணத்துல கேட்டிருக்கார். ஆனா ஒரு விஷயம் பாருங்க, கோவிந்தராஜர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்ச கோஷங்கள்ல நிறைய கோஷங்கள்ல இல்ல, இதுக்கு எனக்கு முன்னாடி இருந்த வியாக்கியாதாவும் இதுக்கு வியாக்கியானம் பண்ணல. ஆனா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் பண்ணிட்டு இருக்கேன்? ஏன்னா பிரசித்தமா பல கோஷங்கள்ல இந்த ஆதித்ய ஹிருதயம் இருக்கு. அதனால நான் இதை விட்டுட்டு வியாக்கியானம் பண்ண முடியாது. ஒன்றும் ஏன் ஒரு சந்தேகம் வருது, இது ஒருவேளை லேட்டர் இன்சர்ஷனோ அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றார். ஏன்னா முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்தின் உபோத்காதம் தொடங்கி பாலகாண்டம் தொடங்கி எல்லாவிடத்திலும் பரமாத்மா ஸ்ரீயப்பதியான நாராயணன், அவனே உபேயம், சரணாகதி என்பதுதான் உபாயம்ங்கிறது தெளிவா வந்துருக்கு. பரதேவதா பாரமார்த்திய அதிகரணத்தில் சொன்ன மாதிரி ஆத்மைக்கியம், தெய்வதைக்கியம், திரிக சமதிகதா, சுல்யதைக்கியம் திரையாணாம்னு தேசிகர் எடுக்கிறார். அது மாதிரி பரமாத்மா இதுன்னு தெளிவா வரும்போது சட்டுன்னு ஆதித்யனை கொண்டு வந்து பரமாத்மான்னு காமிச்சுட்டா எப்படி அப்படிங்கிற அந்த சந்தேகத்துல இது பிற்காலத்துல சேர்க்கப்பட்டிருக்கோ அப்படின்னு தோணிட்டோ அவர் சமாதானம் சொன்னார். இல்லை இல்லை, இந்த ஆதித்யன்கிறவரை நம்ம ஒரு கிரகமா பார்க்காமல் தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி என்று நித்தியமும் சந்தியாவந்தன பிரக்கிரியையில் அந்த சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய நாராயணனாக பார்த்தால், ஏஷோ அந்தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே, அந்த உபநிடதங்கள்ல சொல்லப்பட்ட பிரம்ம வித்தைகள்ல சொல்லப்பட்ட அந்த சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடியவன் சாட்சாத் நாராயணன்னு பார்த்துட்டா இந்த காரணம் சொல்ல முடியாது. ஓஹோ, இது முதல்ல நாராயணன் சொல்லிக்கு சட்டுன்னு சூரியன் எங்க வந்ததுன்னு. சில கோஷங்கள்ல இல்ல, ஆனா நான் வியாக்கியானம் பண்றேன்னு. அயம் ச சர்கா கேஷூச்சித்து கோஷேஷு ந திருஷ்யதே, சில கோஷங்கள்ல இல்ல. உடாரினான வியாக்கியாதஸ்ச, உடாரர் போன்றவர் வியாக்கியானம் பண்ணல, உடாரி வியாக்கியானம் பண்ணல. ஆனாலும் இது ரொம்ப பிரசித்தமா சொல்லப்பட்டதினால், இன்றைய காலகட்டத்தில் பிரசித்தம்னா இவ்வளவு லேக் வியூஸ் யூடியூப்ல இருக்கு, இவ்வளவு பேர்கிட்ட புஸ்தகம் இருக்கு, அப்போ புஸ்தகமும் இல்லை யூடியூபும் இல்லையே. அப்படின்னா எவ்வளவோ பேர் மனப்பாட்டமாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய கிரமத்துல நான் வியாக்கியானம் பண்றேன். ஆரம்பியாது பிரபிருதி பிரபந்த பிரதிபாதித நாராயண பரத்வ விருத்தம் சாத்திர பிரதிபாதி சூரிய பரத்வம். ஒருவேளை சூரியனை உயர்ந்தவனாக காட்டி நாராயண பரத்வம், இது வரைக்கும் வந்த நாராயண பரத்வம் இந்த அத்தனை காண்டங்கள்லயே வந்ததுக்கு கொஞ்சம் நேர்மாறா இருக்கேன்னு சொன்னா அப்படி இருக்கணுங்கிறது இல்லை. அவருக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நாராயணனை தான் இது ஸ்துதி செய்கின்றது என்கின்றபடியால் ஆதித்ய ஹிருதயம் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு அடங்கிய பகுதி. அந்த ராமாயணத்துக்கு அடங்கிய பகுதியில் ஸ்ரீயப்பதியான நாராயணனுடைய அவதாரமான ராமனை பார்த்து அகஸ்திய மகர்ஷி ராமனை வியாஜமாக வைத்துக்கொண்டு நல்ல உலகோர்களுக்கு ஆயுராரோக்கியம் வேண்டும், தனம் வேண்டும், மோட்சம் கிட்ட வேண்டும் என்பதற்காக சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சூரிய நாராயணனை கொண்டாடவல்ல இந்த பிரபந்தமான ஆதித்ய ஹிருதயம் என்னும் இந்த பிரபந்தம் 31 ஸ்லோகங்களோடு கூடியது. இந்த 31 ஸ்லோகங்களுக்கும் கிட்டத்தட்ட முதல் முறையாக வச்சுக்கோங்களேன் திலகருடைய வியாக்கியானம், திலக வியாக்கியானம், ராமவர்மருடைய வியாக்கியானம், சிவசகாயருடைய சிரோமணி, கோவிந்தராஜருடைய பூஷணம், மகேஸ்வர தீர்த்தருடைய தத்வதீபிகா, இந்த 4 முக்கியமான வியாக்கியானங்களை கொண்டு அடிபொத்தி ஒரு 31 ஸ்லோகங்களுக்கும் நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன்னா நீங்க அத்தனை பேரும் அடியேன் ஏதேனும் குற்றம் செய்திருப்பின் பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்து அமைகிறேன். நமஸ்காரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महिं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. நமஸ்காரம்.